ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி நான் உடலை இரும்பாக்கக்கூடிய கால்சியம் சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கிற ராகி களி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ராகி இனிப்பு களி, ராகி சப்பாத்தி எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ராகி களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன், ராகி மாவு. 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை இந்த மாதிரி உடச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி குருணை கிடச்சா கூட வாங்கி வச்சுக்கோங்க. 1 டம்ளர் ராகிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. வாய் இந்த மாதிரி அகலமாக இருக்கணும். அதில் 3/4 அளவுக்கு தண்ணி நிரப்பி எடுத்திருக்கேன். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரவும் அதுலேருந்து 2 டம்ளர் அளவுக்கு வாட்டர் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம ராகி மாவை ஆட் பண்ணி பண்ணும்போது மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண இந்த தண்ணியை நம்ம வச்சுக்கலாம். 2 டம்ளர் வாட்டர் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கழுவின அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பச்சரிசி குருணை, நீங்கள் பச்சரிசியை உடச்சி கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். முழு அரிசியை சேர்க்க வேண்டாம், அது ரொம்ப ஒரு மாதிரி சாதம் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சாதம் எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரியே நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் மதிய உணவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், சாதம் வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே இது மேலே கொட்டி விட்டுடுங்க. கிளறியெல்லாம் விட வேண்டாம். 1 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். பருப்பு மத்தோட கட்டை இருக்கும் பார்த்தீங்களா, மேலே மத்து அந்த ரவுண்டாக இருக்கிறத எடுத்துகிட்டு அந்த பருப்பு மத்த கட்டை மட்டும் நான் இதுக்குள்ளே வச்சிடுறேன். இது இப்படியே 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அந்த ஆவிலே மாவு லேசாக வெந்து வந்துடும். அதை அப்படியே நம்ம கிளறி கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால மாவு கெட்டியாகிடுமோன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். கொஞ்சம் கூட கெட்டியே ஆகாது. பாருங்கள், நான் கிளறி கொடுத்துட்டே இருக்கேன். மாவு நல்லா கரைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் இன்னொரு கரண்டி கூட எடுத்து இன்னொரு கையில் வச்சு எக்ஸ் மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. நல்லாவே வெந்து கிடச்சிடும் மாவு. நான் கொஞ்சம் நேரம் இந்த மறுப்பு மத்தை வச்சு கடைஞ்சி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு தட்டையான ஒரு கரண்டியை வச்சு கடைஞ்சி கொடுத்தேன். சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம பாட்டிகள்லாம் ராகி களி கிண்டுனாங்க. இப்போ தான் நம்ம குக்கரில் பண்ணாமல் வேறு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சட்டியில் பண்ணும்போது நம்ம பாட்டி காலத்தில் எப்படி பண்ணாங்களோ அதே டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், கட்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி வருது. இந்த மாதிரி தொடர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வந்துடும். இது எனக்கு டோட்டலாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு. வாரத்தில் ஒரு நாள் ஒரு ½ அன் ஹவர் ஒதுக்கி இந்த களி செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல் போய் 1 hour 2 hourலாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரோம்ல, அந்த டைம்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. இந்த களியை ஒரு ½ அன் ஹவர் கிண்டுறது தான் நமக்கு பெருசாக தெரியும். அது மாதிரி நீங்கள் நினைக்காம இது ஒரு ½ அன் ஹவர் டைம் எடுத்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த வாட்ரு நமக்கு தேவைப்படலை. இது ஆல்ரெடி நம்ம ஊற்றின வாட்டரே நமக்கு கரெக்டாக இருந்ததுனால இதை நம்ம கிளறி எடுத்துக்கலாம். அந்த வாட்டரை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ராகி களி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. கொஞ்சம் கூட கட்டியே படலை. நம்ம எக்ஸ்ட்ரா வாட்ரு கூட எதுவுமே ஆட் பண்ணலை. எடுத்து வச்சிருந்த 2 டம்ளர் தண்ணியும் நமக்கு இப்போ தேவைப்படலை. சூப்பராக ராகி களி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு கரண்டியை வச்சு நல்லா எடுத்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்ல மாவு வெந்து வந்துடுச்சு. இதுக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. களி நல்லா ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் இறுகி கெட்டியாகிடும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு களி ஆறி இறுகி வரும்போது
நல்ல கெட்டியாக கிடைக்கும். இப்போயே வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா களி ஆறிடுச்சுன்னா ரொம்ப கெட்டியாகிடும், ரஃப் ஆகிடும். பாருங்கள், களி நல்லா வெந்து வந்துடுச்சு. ராகி களி கமகமன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு ராகி களியை வந்து தொட்டு பார்ப்போம். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இந்த பதம் இருந்தால் தான் ராகி களி வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். தண்ணியை வந்து கையில் தொட்டுக்கோங்க, இல்லைனா சூடு அதிகமாக இருக்கும். கையில் தண்ணியை தொட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒட்டக்கூடாது. அதுதான் வந்து ராகி களி வந்து வெந்த பதமாக இருக்கும். சுற்றி உள்ள களிகள்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஃபேனுக்கு அடியில் வச்சு ஒரு 1/2 hour நல்லா ஆற விடுங்க. ஆறினா தான் நம்ம ராகி களியை வந்து கையில் எடுத்து உருட்டும் போது சூடு இல்லாமல் இருக்கும். பாருங்கள், ஸ்டவ்வில் இருந்து இறக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த ராகி களியை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஆற விட்டு எடுத்துடலாம். ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் ஆறி வந்துடுச்சு. பாருங்கள், எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம கிண்டும் போது வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்தோம்னா பாருங்கள், இவ்வளோ கெட்டியாகி வந்துடும் நமக்கு. இதை நம்ம கைகளில் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம், இந்த மாதிரி கரண்டிலையும் எடுத்து வச்சுக்கலாம். கையில் நல்லா தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து கையில் உருட்டும் போது நல்லா பால் மாதிரி வரும். சூப்பராக உருண்டு வருது பாருங்கள் ராகி களி. இந்த ராகி களி ரெசிபிக்கு வந்து நல்ல காரசாரமான புளிக்குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, இல்லைனா வந்து கடலை சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணியிருந்தேன். அதை தான் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் வெறும் வெங்காயம் கூட உரித்து வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். உடலுக்கு ரொம்பவும் டேஸ்டியான ராகி களி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.